வணக்கம் நேயர்களே. ஒரு மிக முக்கியமான பாடகரை பற்றி நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம். யார் அந்த பாடகர்? மிக அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை இவர் பாடவில்லை. ஆனாலும் இவர் பாடிய பாடல்கள் அனைத்தும் புகழ்பெற்றவை. வித்தியாசமான பாடல்களை பதிவு செய்வதாக இருந்தால் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இந்த பாடகரை அழைத்துத்தான் பாட வைப்பாராம். அப்படி பதிவு செய்யப்பட்ட பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் மகன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடித்து 1974 வந்த திரைப்படம் இது. இது TM சௌந்தரராஜன் பாடிய பாடல் தானே? நிச்சயமாக அவர் பாடிய பாடல் தான். அது ஒரு சிவாஜிக்கு. மற்றொரு சிவாஜிக்குத்தான் இந்த வீடியோவின் நாயகர் பாடப்போகின்றார். இது TMS அல்ல, இது வேறொரு குரல். அந்த குரலுக்குரியவரைத்தான் நாம் இந்த வீடியோவில் கண்ணுறப் போகின்றோம். கோவை சௌந்தரராஜன் அவர்களுடைய குரல் தான் இந்த குரல். மேடை கச்சேரிகளில் TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்களை அதிகம் பாடியது கோவை சௌந்தரராஜன் தான். ஆனால் சினிமாவில் ஏனோ தெரியவில்லை, இவர் சிறந்த குரல் வளம் படைத்தும் கூட இவருக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட பாடல்களை பாடுவதாக இருந்தால் மட்டும்தான் இசைத்துறை இவரை அழைத்திருக்கின்றது. இவரை தாங்கி பிடித்து மேலே கொண்டு வர ஆட்கள் இல்லாமல் போய்விட்டனர் என்கின்றது இசை வட்டாரம். மற்றபடி இவர் ஒரு திறமையான பாடகர் தான் என்கின்றார்கள். சினிமாவில் பாட வருவதற்கு முன்பு கோவை சௌந்தரராஜன் நிறைய மேடை கச்சேரிகள் நடத்தி இருக்கின்றார். அந்த மேடை கச்சேரிகளில் TM சௌந்தரராஜனின் பாடல்களை மட்டுமே பாடி வந்திருக்கின்றார். ஆரம்ப காலகட்டங்களில் இவர் பக்தி பாடல்கள் நிறைய பாடி வந்தாலும் சினிமாவில் TM சௌந்தரராஜனுக்கு இணையாக பாட வேண்டும் என்பதே இவரது தீராத ஆசையாக இருந்திருக்கின்றது. TM சௌந்தரராஜன் மேடையில் இருக்கும் பொழுது அவரது பாடல்களை இவர் பாடும் பொழுது TM சௌந்தரராஜன் உதட்டை பிதுக்குவாராம். அந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கின்றதாம். 1974 தான் இவர் பாடிய பாடல்கள் எல்லாம் பிரபலமாகி இருக்கின்றன. உதாரணத்திற்கு என் மகன் என்கின்ற இந்த படம், அதுபோல மற்றொரு படம் உங்கள் விருப்பம் என்கின்ற ஒரு படம். இந்த பாடலையும் கூட 2 சிவாஜிகளுக்கும் தானே பாடிவிடுகின்றேன் என்றாராம் TM சௌந்தரராஜன். மெல்லிசை மன்னர் தான் சொல்லியிருக்கின்றார், மகன் சிவாஜிக்கு கோவை சௌந்தரராஜனை வைத்து பாட வைப்போம் என்று. அதன் பிறகுதான் கோவை சௌந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு கிட்டியது. இசை வட்டாரத்தில் அனுபவம் மிக்கவர்கள் கூறும் ஒரு தகவல் என்னவென்றால், TM சௌந்தரராஜனின் குரலுக்கு கோவை சௌந்தரராஜனின் குரல் இணையாகிவிட முடியாது, எந்த காலத்திலும் இணையாகிவிட முடியாது. ஆனாலும் ஏனோ தெரியவில்லை, TM சௌந்தரராஜன் கோவை சௌந்தரராஜனின் வருகையை விரும்பவில்லை என்பதே அவர்கள் கூறும் கருத்து. TM சௌந்தரராஜனின் அந்த டாப் அண்ட் போல்ட் யாராலும் ஈடு செய்ய முடியாதது. கோவை சௌந்தரராஜனும் மிகச்சிறந்த பாடகராக இருக்கலாம், கர்நாடக சங்கீதம் பயின்றவரும் கூட. அவருடைய கேட்டகரி வேறு, அவர் ஒரு நோசல் சிங்கர் என்கின்றார்கள் இசை வட்டாரத்தில் விவரம் அறிந்தோர். கோவை சௌந்தரராஜன் அவர்களுடைய குரலில் ஒரு வசீகரம் குறைவாக இருக்கும், மேலும் சங்கதிகள் நிறைய நாம் பார்க்க முடியாது என்கின்றார் MS விஸ்வநாதன் இளையராஜா குழுக்களில் வயலின் வாசித்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய இசைக்கலைஞர். அதே 1974 கோவை சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய மிக புகழ்பெற்ற ஒரு பாடலை நாம் இப்பொழுது காண்போம் நேயர்களே. ஆயிரத்தி 1974 வந்த திரைப்படம் இது. ஜெய்சங்கர், ஜெயசித்ரா, தேங்காய் சீனிவாசன், மனோரமா போன்றவர்கள் நடித்திருப்பார்கள். K. கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் இயக்கியிருப்பார் இந்த படத்தை. நாம் அனைவரும் கேட்டறிந்த பாடல், மிக பிரபலமான பாடல் இது. தேங்காய் சீனிவாசனும் மனோரமாவும் பாடுவதாகத்தான் காட்சி அமைப்பு. அதில் தேங்காய் சீனிவாசன் கூட பெண் வேடம் தரித்திருப்பார்.
மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா. விஜயபாஸ்கர் என்பவர் தான் கம்போஸ் செய்திருப்பார் அந்த பாடலை. படத்திற்கும் அவர் தான் இசை. மிகச்சிறந்த கலைஞர் இவர். ஏனோ தெரியவில்லை, மறைக்கப்பட்டு விட்டார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி நிறைய படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் என்பது ஒரு சிறப்பு செய்தி. அத்தோடு அல்லாமல் நௌஷத் என்கின்ற பிரபல பாடகருக்கு ஹிந்தியில் நோட்ஸ் எழுதி கொடுத்தவர் இவர்தான் என்றால் நம்ப முடிகிறதா? அத்தனை பெரிய ஒரு இசைக்கலைஞர் இவர். கேரளத்தைச் சேர்ந்தவர். தமிழில் மிக பிரபலமான பாடல்களை எல்லாம் இசையமைத்திருக்கின்றார் விஜயபாஸ்கர். அவரை பற்றி ஒரு தனி வீடியோ விரைவில் நாம் காண்போம். அது சரி, கோவை சவுந்தரராஜன் அவர்களுடன் பாடும் இந்த பெண் குரல் யார் என்ற ஒரு கேள்வி. எல்.ஆர். ஈஸ்வரியின் குரல் போல் அச்சு அசல் போல் இருக்கும். இந்த யார் என்றால் எல்.ஆர். அஞ்சலி. எல்.ஆர். ஈஸ்வரியின் சகோதரி பாடிய பாடல் இது. ஜெய்சங்கர், ஜெய் சித்ரா நடித்த உங்கள் விருப்பம் என்கின்ற இந்த படம் நன்றாக ஓடியதா என்றால், வசூலில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை தராவிட்டாலும் ஒரு முழு நீள நகைச்சுவை படமாக இருந்ததனால் ஓரளவு ஓடியது இந்த திரைப்படம். கோவை சவுந்தரராஜனின் குரல் எப்படி உள்ளது என்று பாருங்கள். மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட சீதா சீதா. குறைவோ நிறைவோ டிஎம்எஸ் போல இருக்கும், ஆனால் டிஎம்எஸ் அல்ல. ஆனால் இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் டிஎம்எஸ் தான் இந்த பாடலை பாடினார் என்று பல வானொலி நிலையங்களும் கூறின. இந்த திரைப்படத்தில் தேங்காய் சீனிவாசனின் நடிப்பு இவரையும் மிஞ்சி ஒரு காமெடி நடிகர் வந்துவிட முடியுமா என்கின்ற அளவுக்கு இருக்கும். இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தால் புரியும். அவருடைய ஸ்டைல் என்பதை வேறு என்பதை நிரூபித்திருப்பார். எம்.எஸ். விஸ்வநாதன் இது தன்னுடைய இசை இல்லை என்றாலும் கூட இந்த பாடலை கேட்டுவிட்டு கோவை சவுந்தரராஜனை அழைத்து பாராட்டியதாகவும் ஒரு தகவல். அப்படி ஒரு அருமையான பாடலை உங்கள் விருப்பம் என்கின்ற திரைப்படத்தில் விஜயபாஸ்கர் இசையமைத்திருப்பார். நிறைய பாடல்கள் இசையமைத்திருக்கின்றார் இந்த படத்தில். அதை கோவை சவுந்தரராஜன் பாடிய பாடல் இந்த பாடல் மட்டுமே. நேயர்களே, நாம் பிரபல பின்னணி பாடகர் கோவை சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் தான் கண்டு வருகின்றோம். அடுத்து அவர் பாடிய மிக பிரபலமான பாடலை பாருங்கள். திரைப்படம் காசே தான் கடவுளடா. 1972 வந்த திரைப்படம் இது. முத்துராமன், லட்சுமி போன்ற பெரும் நட்சத்திரங்கள் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு யாருக்கு வேலை என்றால் நகைச்சுவை நடிகர்களுக்கே. அதிலும் குறிப்பாக எம்.ஆர்.ஆர். வாசு, தேங்காய் சீனிவாசன், வெண்ணிராடை மூர்த்தி போன்ற நடிகர்களுக்குத்தான். அநேகமாக எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய மிகச்சிறந்த பாடல்களில் இதுவும் ஒன்று என்று சொல்லலாம். அதுவும் கோவை சவுந்தரராஜனுடன் இணைந்து பாடிய பாடல். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே சித்ராலயா கோபுத்தான். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த திரைப்படமாகும் இது. மிக அற்புதமாக ஓடிய படம். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. அதிலும் குறிப்பாக இந்த பாடல். சாட்சாத் எம்.எஸ். விஸ்வநாதன் தான் இசை இந்த திரைப்படத்திற்கு. மெல்ல பேசுங்கள், உலக தமிழ் மக்களின் உள்ளங்களில் இணைந்த பாடல் இது என்று சொன்னால் அது மிகையல்ல. காரணம் அந்த மெட்டு. சொல்லித்தாருங்கள், யாரும் பார்க்க கூடாது. எல்.ஆர். ஈஸ்வரிக்கு மிகப்பெரிய பெயரை தேடி தந்த பாடல் இது. காரணம் ஒவ்வொரு இடங்களிலும் அவர் வைக்கும் அந்த ட்ரையாங்குலர். மெல்லிசை மன்னரின் இசை இந்த திரைப்படத்தில் மிக பெரிதாக பேசப்பட்டது. காரணம் பாடல்கள் மட்டுமல்ல, ரீரெக்கார்டிங்கும் தான். திரைப்படம் முழுக்க அசத்தி இருப்பார் மனிதர். தன்னுடைய பங்கை மிக சிறப்பாக செய்திருப்பார் கோவை சவுந்தரராஜன் இந்த பாடலில். அப்படி என்ன அதிசயமோ, யாரும் அறியா ரகசியமோ. மிகப்பெரிய நிறுவனம் எடுக்கும் திரைப்படம் இது. சித்ராலயா கோபு வேற டைரக்ஷன். கோவை சவுந்தரராஜன் அவர்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று கேட்டால், டிஎம்எஸ் இல்லாமல் காயை நகர்த்த முடியுமா என்று ஒரு டெஸ்ட் ரோல் கூட செய்திருக்கலாம் என்று சொல்கின்றார்கள் இசை வட்டாரத்தினர்.
தனியே பேசும் மந்திரமோ தோகை மயிலின் தந்திரமோ. எப்படியோ இந்த படமும் சூப்பர் ஹிட்டானது. அதுபோல இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் மிகவும் புகழடைந்தன. கோவை சௌந்தரராஜன் மற்றொரு பாடலையும் பாடியிருப்பார் இந்த திரைப்படத்தில். அது என்ன பாடல்? மிக 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 பிரபலமான பாடல் இந்த பாடல். குறிப்பாக அந்த இடம். ஸ்ரீகாந்த், முத்துராமன், தேங்காய் சீனிவாசன் மூவரும் பாடுவதாக அந்த காட்சி அமைப்பு மிக அமர்க்களப்படுத்தி இருப்பார் சித்ராலய கோபு. அதே போல் மற்றொரு இடத்தை கவனியுங்கள். கோவை சௌந்தரராஜனுடன் இணைந்து இந்த பாடலை மேலும் 2 பிரபல பாடகர்கள் பாடியிருப்பார்கள். கோவை சௌந்தரராஜன், அதுபோல வீரமணி, தாராபுரம் சுந்தரராஜன் இன்னொரு பாடகர். 3 நபர்களும் தான் பாடிய பாடல் இது. ஒரு அமர்க்களமான பாடல். இந்த பாடலை முதலில் இருந்து கேட்போம் வாருங்கள். கோவை சௌந்தரராஜன், வீரமணி, தாராபுரம் சுந்தரராஜன் ஆகிய மூவரும் இந்த பாடலை பாடியிருந்தாலும் இது லீட் வாய்ஸ் யார் என்றால் கோவை சௌந்தரராஜன் தான். அவர்தான் முத்துராமனுக்காக பாடியிருப்பார். தேங்காய் சீனிவாசனுக்காக பாடியது சபரிமலை ஐயப்பன் புகழ் வீரமணி அவர்கள். இதுதான் கோவை சௌந்தரராஜனுடைய குரல். அது முத்துராமனுக்காக பாடியது. தாராபுரம் சுந்தரராஜன் அவர்கள் தான் ஸ்ரீகாந்திற்காக பாடியிருப்பார். தாராபுரம் சுந்தரராஜ் அவர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார். பழங்காலத்து மனிதர் அவர். நாகேஷ், வாலி அவர்களுக்கு மிக இனிய நண்பர் தாராபுரம் சுந்தரராஜன். அவர்களுடன் இணைந்து இவர் சினிமா வாய்ப்பு தேடி அலைந்திருக்கின்றார். இவரை பற்றி நம்ம தனியே ஒரு வீடியோவில் நாம் காண்போம். அடுத்த சினிமாவில் கோவை சௌந்தரராஜன் என்ன பாடலை பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. நீதி என்றது திரைப்படம் 1972 வெளிவருகின்றது. அந்த படத்தின் டைரக்ஷன் வந்து கே பாலாஜி. சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, இன்னும் மனோரமா, சந்திரபாபு நிறைய பேர் நடித்திருப்பார்கள். படம் சரியாக போகவில்லை. அந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருப்பார் கோவை சௌந்தரராஜன் அவர்கள். கோவை சௌந்தரராஜனுடன் சுஷீலா பாடியிருப்பார். அதுபோல சந்திரபாபு கூட பாடியிருப்பார். அந்த பாடல்களில் ஓரிரு வரிகளை நாம் கேட்போம். எங்களது பூமி காக்க வந்த சாமி. இசைத்தட்டுகளில் இந்த குரல் TM சௌந்தரராஜன் என்று எழுதியுள்ளது. ஆனால் முழுமையாக பார்த்தால் அது கோவை சௌந்தரராஜன் பாடிய பாடல் தான் என்று ஊர்ஜிதமாகிறது. நீதி என்கின்ற இந்த திரைப்படம், அதாவது அதுவும் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா இணைந்து நடித்த திரைப்படமானது அந்த அளவுக்கு ஓடவில்லை. இது போல வசூலில் சரிவை சந்தித்தது என்று சொல்கின்றார்கள். அந்த காலத்தில் இந்த படத்தை பார்த்தவர்கள் கமெண்ட் பாக்ஸிற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஆனால் பாடல்கள் படுகிட்டு, குறிப்பாக இந்த பாடல் கோவை சௌந்தரராஜனும் சுஷீலாவும் மனோரமா பாடியிருப்பார் இந்த பாடலில். அதுபோல சந்திரபாபு உண்மையை நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த பாடல் ஹிட் ஆனது. இந்த பாடல் இந்தியாவில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் ஒளிபரப்பின. ஏனோ தெரியவில்லை, இலங்கை வானொலி இந்த பாடலை கேட்க முடியாது. சுஷீலா அவர்கள் மிக மென்மையாகவும் அழகாகவும் பாடியிருப்பார் இந்த பாடலை கோவை சௌந்தரராஜனுடன் இணைந்து. திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையுமே கண்ணதாசன் தான் எழுதினார் என்று கூறப்படுகிறது. ஒரே ஒரு பாடல் வாலிக்கு கொடுக்கப்பட்டதாம். அதையும் கூட கண்ணதாசன் எழுதட்டும் என்று பாலாஜி சொல்லிவிட்டதாகவும் சுஜாதா சீனிவாசன் தயாரித்து இந்த படத்தை கூறிவிட்டதாக செய்தி, சினிமா வட்டாரத்து செய்தி. திரைப்பட போஸ்டர் பேனரில் CV ராஜேந்திரன் என்று தான் இருக்கும் இயக்கம். படத்தை இயக்கினார் தான், இருந்தாலும் கூட அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் முழுக்க முழுக்க கைங்கரியப்படுத்தி இந்த படத்தை இயக்கியதாக கூறப்படுகிறது. படத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா நடித்தது. இருந்தும் கூட அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தரவில்லை என்பது ஒரு செய்தி. அடுத்த பாடல் என்ன பாடல் பாடியிருக்கின்றார் நமது இந்த வீடியோவினுடைய நாயகர் கோவை சௌந்தரராஜன் என்பதை பார்ப்போம் நேரங்களே. இங்கே கோவை சௌந்தரராஜன் 80களில் பாடல்கள் பாடியிருக்கின்றார். 1981 வந்த திரைப்படம் தீ என்கின்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நடித்த படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம். அதில் 3 பாடியிருப்பார்கள். கோவை சௌந்தரராஜன், SN சுரேந்தர், ஒரு மலேசிய வாசுதேவன் தான் அதுல லீட் வாய்ஸ். அதுல வந்து கோவை சௌந்தரராஜன் ஒரு பாடல் பாடியிருப்பார். அவருடைய போர்ஷன் ஒன்று இருக்கு, அது பார்ப்போம். ஒரு 2 லைன் பார்த்துட்டு பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்கள்லாம் சற்று தோல்வியை தழுவின.
அது கொஞ்சம் ஆறுதல் தந்த படம். தீ ஓரளவு நன்றாக ஓடியது. பெல்லா கிருஷ்ணமூர்த்தி தான் டைரக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தை. அதுபோல MS விஸ்வநாதன் தான் இசை. பாடல்கள் நன்றாக இருக்கும். அதில் ஒரு பாடல் தான் இந்த பாடல். கே பாலாஜி அவர்கள் தயாரித்த திரைப்படம் தான் இது. அவர் சும்மா நடித்திருப்பார். ரஜினிகாந்த் சும்மா நடித்திருப்பார். சௌகாஜானி நடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீபிரியா, தேங்காய் சீனிவாசன், சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜ். மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். நம்ம முன்பு சொன்னது போல அது ரஜினிகாந்த் படங்கள் தோல்வியை தழுவி வந்தன. அந்த காலகட்டத்தில் சற்று ஆறுதல் இந்த படம் இது. அதற்கு காரணம் உபயம் பாலாஜி தான். இந்த இடத்தில் எங்கு பாடியிருக்கின்றார் கோவை சவுந்தரராஜன்? அதுதான் நம்ம செய்தி அல்லவா? இதோ பாருங்கள். தேங்காய் சீனிவாசனுடைய ரோல் என்றாலே கூப்பிடுங்கள் அப்பா அந்த கோவை சவுந்தரராஜனை என்கின்றதுதான் நிலைப்பாடு அப்பொழுது. ஏன்னா அந்த அளவுக்கு கோவை சவுந்தரராஜனுடைய குரல் தேங்காய் சீனிவாசனுக்கு ஒரு மேட்ச் ஆகும் என்பது ஒரு நியதி. இது 81 பாடியிருக்கின்றார் கோவை சவுந்தரராஜன் இந்த பாடலை. வேறு என்ன பாடலை பாடினார் என்று பார்க்கும். இதில் ஆச்சாரம் குறைஞ்சி போச்சா. திசை மாறிய பறவைகள் டைட்டில் ரொம்ப ஃபேமஸ் படம். இந்த பாடலை கேட்டிருக்கிறீர்களா என்பதுதான் சந்தேகம். நிறைய பேர் இந்த பாடலை கேட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. இருப்பினும் வானொலியில் கேட்டிருந்தால் இந்த பாடலை நீங்கள் கேட்டிருந்திருப்பீர்கள். இது கோவை சவுந்தரராஜன் பாடிய பாடல். இது திரைப்படத்திற்கு இசை MS விஸ்வநாதன் தான், மெல்லிசை மன்னர். இளையராஜா வந்து கொண்டிருந்த நேரம் அப்பொழுது. அதனால் ஒரு காம்படிஷன். எந்த பாடலை மெட்டமைத்தால் மக்கள் ரசிப்பார்கள் என்ற இஷ்டத்திற்கு அவர் டீம் கட்டியதாகவே தெரிகின்றது. இந்த திரைப்படம் ஓடியதா ஓடவில்லையா என்று மக்கள் தான் சொல்ல வேண்டும். பாடல் அப்படி ஒன்றும் எந்த ஒரு பாடலும் ஹிட் ஆகவில்லை. இருப்பினும் இந்த பாடல் ஏதோ கேட்ட பாடல் போல இருக்கும். என்ன கவிஞர் புலமை பித்தன் தான் இந்த பாடலை எழுதியிருப்பார். ஏதோ அவசர கதியில் எழுதப்பட்ட பாடல் போல இருக்கும் வரிகள். சந்தம் இடைவிடாமல் இருந்தாலும் கூட வரிகள் ஏதாவது ஒரு விஷயமுள்ள வரிகள் இருக்கின்றதா என்றால் ஏதும் இருக்காது. புலமை பித்தனா இந்த பாடலை எழுதியது என்கின்ற அளவிற்கு இருக்கும் இந்த பாடல். இந்த பாடல் வரிகளை கூர்ந்து கவனித்தால் தெரியும் உங்களுக்கு. இது யாருடைய படம், யார் இயக்கியது என்றால் இது PS வீரப்பா பிக்சர்ஸ். அவர் வந்து படம் வில்லனாக நடிப்பதுடன் அல்லாமல் நிறைய படங்களை தயாரித்தார் PSV பிக்சர்ஸ் என்ற அந்த காலத்தில். அது போகட்டும். அடுத்தது இது டைரக்ட் செய்தது ஜெகதீசன் என்பவர் தான் டைரக்ட் செய்தார் இந்த படத்தை. நமக்கு செய்தி கோவை சவுந்தரராஜன் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடி இருக்கின்றார் என்பது ஒரு நன்றி. நேயர்களே, என்னுடன் சேர்ந்து இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி. நாம் தயாரித்த இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி. கோவை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி நிறைய விவரங்கள் அறிய முற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு இந்த தகவல்கள் எல்லாம் சேகரித்திருக்கின்றேன் என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். காரணம் என்னவென்றால், தற்காலங்களில் ஒருவரை பற்றி நாம் விவரங்கள் அறிய வேண்டும் என்றால் நாம் எளிதாக கூகுள் சென்று நாம் அவர்களுடைய விவரங்களை அறியலாம். அப்படி சென்று பார்த்தும் கூட கோவை சவுந்தரராஜன் அவர்களை பற்றின விவரங்கள் எனக்கு நிறைய கிடைக்கவில்லை. நான் சற்று கொஞ்சம் கடினப்பட்டுத்தான் இந்த தகவல்களை சேகரித்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம். மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு லெஜெண்டை பற்றி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.